நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5th யூனிட்டில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய ஃபார்முலா சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதை ஒரு ஃபார்முலா தான் வெவ்வேறு விதத்தில் வரும். எப்படி வரும்? இப்போது டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன ஆகும்? எஸ் இங்கே போயிடும். அப்போ எஸ் இன்ட்டு டி. ஓகே, அப்போ டைம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான், ஃபஸ்ட்டு பார்த்த இந்த ஃபார்முலா தான் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸில் மாறுது. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா அந்த வேல்யூவை 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி மீட்டர் பெர் செகண்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ இது ரெண்டும், இந்த 3 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சமுக்குள்ளே போகலாம். வாங்க. ஓகே, A man covers 60 kilometers in 4 hours. Find its speed. ஒரு மனுஷன் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. அப்போ ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடும் டைமும் கொடுத்துருக்காங்க. டைம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஸ்பீடு, ஃபைண்ட் த ஸ்பீட். அப்போ எஸ்ஸோட ஃபார்முலா என்ன? எஸ் இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை டி. இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 60 கிலோமீட்டர், ஸ்பீடு எவ்வளோ? 40. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 15. 60/15 அடிச்சோம்னா 15 கிடைக்கும். A man covers 20 kilometers in 2.5 hours. Find the distance of covers in 9 hours. ஓகே, இப்போ மேலே கொடுத்த சம் பார்த்தீங்கன்னா அப்படி டேரெக்டாக கொடுத்து நமக்கு ஹவர்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, பட் இந்த சம்மில் ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு மனுஷன் கலந்துருக்காரு. ஓகே, கவர்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ நேரம், டைம், டியூரேஷன் வந்து 2.5 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. இப்போது அதே ஆள் வந்து 9 மணி நேரத்தில் எவ்வளோ கவர் பண்ணுவார் இதே ஸ்பீடில் போனால்? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸ்பீடுக்கு ஃபார்முலானா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 20 கிலோமீட்டர், டைம் எவ்வளோ? 2.5 மணி நேரம். ஓகே, 2.5 hours தானே சொல்லுங்கள். அப்போ 2.5 வச்சுக்கலாம். அடித்தோம் அப்படின்னா நமக்கு 8. அப்போது 8 மணி நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்? 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 2.5 மணி நேரத்தில் 20 கிலோமீட்டர் ஸ்பீட் பண்ணிடுறார். அப்போ அதே ஆள் 9 மணி நேரம் ட்ராவல் பண்ணார் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும்? 72 கிலோமீட்டர்ஸ் அவர் போயிருப்பார். ஓகே, ஃபார்முலா படி பார்ப்போம். டிஸ்டன்ஸ் அடுத்து என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது விஷயத்தில். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா எஸ் இன்ட்டு டி. ஸ்பீடு என்னது? 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவர் போவார். டைம் எவ்வளோ நேரம் அவங்களே சம்மில் கொடுத்துருக்காங்க? 9. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணாலும் 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். A car complete a journey in 4 hours. First stop of 40 km and second half of 60 km. Find out the distance covered. ஓகே, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கார் வந்து குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2xy டிவைடட் பை x + y. 2xy டிவைடட் பை x + y. ஓகே, 2 ஸ்பீடு கொடுத்துட்டாங்களா? ஒன்று 40, இன்னொன்று 60 டிவைடட் பை 40 + 60. அப்போ என்ன வரும்? 2 × 40 × 60. கீழே வந்து 40 + 60 100 ஆயிரும். ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0. அப்போ 2 8 சார் 8, 2 4 சார் 8, 48, 8 6 சார் 48. ஸோ 48 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஆனால் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ கிலோமீட்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆவரேஜ் எவ்வளோ ஸ்பீடில் போயிருப்பார் அப்படின்னு. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி. ஸ்பீட் நமக்கு தான் தெரியும்ல, 48 கிலோமீட்டர். டைம் டேக்கன் எவ்வளோ? கம்ப்ளீட் ஜேர்னி இன் 4 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ மொத்த டைம் வந்து 4 ஹவர்ஸ். அப்போ 192 கிலோமீட்டர். ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுவோம்? இந்த 48 ஆன்சர் சப்போஸில் கொடுத்துருந்தாங்கன்னா டக்குனு போய் டிக் அடிச்சிருவோம். சரி, அதை மட்டும் கொஞ்சம் கான்சியஸாக பார்த்துக்கோங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த மாடல் சம் மட்டும் நம்ம ட்ரெடிஷன் மெத்தட்லேயும் நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷன் மெத்தடோட இந்த மாதிரி சம் கேட்டால் மட்டும் தேர் இஸ் அ ஷார்ட்கட் ஃபார்முலா. என்ன அப்படின்னா டிடி S1 into S2 divided by S1 minus S2.
ஓகே ஓகே. டிடி அப்படின்றது என்னென்னா, எ மேன் வாக்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் 3 கிலோமீட்டர் அட் ஸ்பீட் ஆஃப் 3 கிலோமீட்டர் ரீச் ஸ்கூல் பை 10 minutes லேட். 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவர் வீட்டில் இருந்து நடந்து போகிறாரு. அப்படி போனால் 10 நிமிஷம் லேட்டாக போயிடுது. அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த நாள் அவர் ரீச் பண்ணும்போது அதே டிஸ்டன்ஸை 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனார் அப்படின்னா 10 நிமிஷம் வந்து ஏர்லியராக போயிடுறாரு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வீட்டுக்கும் ஸ்கூலுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 கண்டிஷன்லையுமே ஞாபகம் வச்சுங்க, டிஸ்டன்ஸ் மாறல, ஒரே டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு சின்ன அசம்ஷனுக்காக நான் சொல்கிறேன். 8 மணி சரியா ஆக்சுவல் டைம். 3 கிலோமீட்டரில் அவர் போகும்போது என்ன ஆயிடுது, 8:10க்கு போயிடுறாரு. அடுத்த நாள் அவர் என்ன பண்ணுறாரு, 4 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும்போது 7:50க்கு போகிறாரு. நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த 2 டைமுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 20 minutes இல்லையா? இதே மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அந்த சம் போட்டலாம். எப்படின்னா, இப்போ இந்த 2க்குள்ளே டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 20 டிவைடட் பை ஹவராக கன்வெர்ட் பண்ணும்போது 60. ஏன்னா மித்தெல்லாம் ஹவர்லெஸில் இருக்குது. ஸோ கிலோமீட்டர்ஸ் வர்ஸ் ஹவரில் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 60 டிவைட் பண்ணிவிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா. டிடின்றது இதுதான் டைம் பை டிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, 2 டைமுக்குள்ள டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் 3 × 4 இது நியூமரேட்டர். டினாமினேட்டரில் 3 - 4. இந்த இடத்துல இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேல்யூஸில் டிஃபரன்ஸில் வர ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ எது வந்தாலும் மைனஸில் இருந்தாலும் சரி ப்ளஸில் இருந்தாலும் சரி அந்த வேல்யூவை பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 - 4 அப்படின்னா என்ன எடுத்துக்கணும், -1 எடுத்துக்காமல் 1 தான் எடுத்துக்கணும். சரியா? அப்போ என்னென்னு வரும், 20 டிவைடட் பை 60 இன்ட்டு 3 × 4 டிவைடட் பை 1 அப்படின்னு இருக்கும். சரியா? அப்போ 20 × 3, அடுத்து 5 × 4, அடுத்து 4 டைம்ஸ். அப்போ 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். அவங்க வீட்டுக்கும் அந்த ஸ்கூலுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 4 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இதை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் கன்சியூம் ஆகும். இந்த ஒரு மெத்தடுக்கு மட்டும் என்னென்னா ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே ஓகே. இப்போ அடுத்த சம்மில் பார்ப்போம். A man travels 1/4 of the total journey at 20 km/h and 1/4 of the journey as 10 km/h and rest of the journey as 80 km. ஃபஸ்ட்டு சம்மை புரிஞ்சுக்கங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 4ல் 1 மடங்கு பங்கு வந்து கிலோமீட்டர் வந்து 20 கிலோமீட்டரில் போகிறாப்புல. அடுத்து அந்த 4ல் 1 பங்குக்கு வந்து 10 கிலோமீட்டர் வேறு வேகத்தில் போகிறார் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஆகியிருக்கும் அவருக்கு, 4ல் முதல் பங்கு 1 பங்குக்கு வந்து 20 கிலோமீட்டர், அப்போ மீதி வந்து 1 பங்குக்கு வந்து 10 கிலோமீட்டர்னா அரை பங்கு முடிச்சிட்டார். அப்போ மீதி இருக்கிறது என்னது, 2 பங்கு. 4 பங்கில் 2 பங்கு இருக்குது. சரியா? அப்போ அது வந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் போனார் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் மொத்தம் இந்த சிந்துன்றவர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் டைம் ஸ்பீட் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா, ஆவரேஜ் ஹோல் டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதை 3 இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால், டைமு ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ஸ்பீடு டைம் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்குறாங்க. இங்கே அந்த தான் இங்கே கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்க. இந்த 3 ஃபார்முலா ஒன்று ரிலேட்டட் அப்படின்னு. ஓகே, ஸோ டோட்டல் டைம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்னா 3 டைம் இங்கே கொடுத்துருக்காங்களே, T1 T2 T3 அப்படின்னு 3 டைம் எடுத்துக்கிறோம். சரியா? அந்த ஸ்பீடு எடுத்துக்கிறோம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, டி டிஸ்டன்ஸ் 4 × 20. இந்த 4 அப்படின்றது 1/4ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. ஸோ செகண்டும் பாருங்கள் அதே மாதிரி 1/4 10 கிலோமீட்டர் ஸ்பீட். ஆனால் தேர்ட் ஒன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 20/18 போட்டிருக்காங்க. ஏன் 2/8 × 18 போட்டிருக்காங்க எப்படின்னா, பேலன்ஸ் இருக்க 2 பார்ட் தானே 4 பார்ட்டில். சரியா? ஸோ அதனால் நம்ம அதை அப்படி எடுத்துருக்குறோம். ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா d/80 + d/40 + d/160 இப்படி இருக்கும். இப்போ இது 3க்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா, எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 160 தான். ஸோ 160 d எவ்வளோ தான் 2d + 4d + d. அப்போ ஆன்சர் என்ன வரும், 70/160 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன பண்ணணும், ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் டைம் டேக்கன் கண்டுபிடிச்சிட்டோம், மொத்த டைம் டேக்கன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, ஸ்பீடோட ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் பை டைம், d/t. சரியா? நமக்கு d என்னன்னு தெரியுமா, தெரியாது.
ஸோ அப்போ என்ன டி பை ஏற்கனவே நம்ம முடிச்சிருக்க டி வந்து 70 டிவைட் பை 160. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? அப்படி ரெசிப்ரோக்கல் அடித்தா என்ன ஆகும்? டி இன்ட்டு 160 டிவைடட் பை 70 இருக்கும். டி கேன்சல். ஸோ 7 பை 160 பண்ணோம்னா 22.85 கிலோமீட்டர். ஓகே, ஒரு ஆஃபீஸ் பாய் வந்து இன்க்ரீஸ் அவர் ரெகுலராக போகிற ஸ்பீட்லேருந்து 9.5 டைம்ஸ் கீழே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் ரெகுலராக ஆஃபீஸர் ரீச் பண்ணுற டைமுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ் ரீச் ஆகிட்டார் அப்படின்னா வாட் இஸ் தி யூஸ்வல் டைம் டேக்கன் பை ஹிம்? அவங்களோட யூஸ்வல் டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ கவனிங்க. இங்கே கொஷின் வந்து ரெண்டு இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஒன்று தான். சரி, பட் என்ன ஒரே டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸ்பீடு வந்து நமக்கு தெரியாது. ஆக்சுவல் ஸ்பீடு ஏற்கனவே இருந்த ஸ்பீடு என்னன்றது தெரியாது. டைம் டேக்கனும் நமக்கு தெரியாது. பட் அந்த டைமோட 30 மினிட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் தெரியும். அப்போ டி கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்ன? எஸ் இன்ட்டு டி. ஸோ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியுமா? தெரியும். எப்படி? 9/5 டைம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, டைம்ஸ். ஸோ அதுதான் எஸ்ஸோட வேல்யூவாக இங்கே எடுத்துருவோம். டீயோட வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. பட் ஆனால் டி மைனஸ் 30 ஆக்சுவல் டைமோட 30 நிமிஷம் கம்மியாக போயிருக்காரு. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இதை அப்படியே இங்கே 95 போட்டிருக்காங்க, தப்பு. 9/t தான். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 5 × 2 5t is equal to 9t minus 270 இருக்கும். அப்போ t எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா 9t minus 5t is equal to 217 ஆகும். அப்போ 4t is equal to 270, t is equal to 270 divided by 4. ஆன்சர் வந்து 67.5 மினிட்ஸ். சரியா? ஏன் மினிட்ஸை எடுத்துக்கிறோம்? எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸு அப்படின்ற அந்த பேசிக் மினிட்ஸில் இருக்கிறனால நம்ம மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். சப்போஸ் இதை ஹவராக மாற்றுறோன்னா என்னென்னு நமக்கு தெரியும். 5/18 அது பெருக்கிக்கலாம். இல்லை சப்போஸ் இது மினிட்ஸில் கொடுக்காம ஹவரில் கொடுக்காம மினிட்ஸில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? 18/5 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஓகே, பங்கஜ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அட் ஹோம் அட் ஸ்பீட் ஆஃப் 30 km/h. He reached schools in 20 minutes late. Then next day he increased the speed by 15 hours, but the next day it gets late by 8 minutes. How far this school is from his home? Okay, இது நம்ம ஒரு ட்ரிக்கு நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த கணக்கை நான் உங்களுக்கு அதில் விட்டுடுறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் வரும், 20 மினிட்ஸில் ரீச் ஆகிறாரு. 45 கிலோமீட்டர் வரும்போது 8 மினிட்ஸில் ரீச் ஆகிறாரு. அப்போ அந்த டிஃபரன்ஸ் வந்து என்னென்னு போட்டிருக்காங்க அப்படின்னா 12/60 ஹவர்ஸ். ஏன் 60 போடுறோன்னா ஹவர்லேயே அதை கன்வெர்ட் பண்ணுறதுனால மினிட்டில் இருக்கிறத 16 போடுறோம். ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 மினிட்ஸ் இல்லையா. சரி, அப்போ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைம் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் என்ன பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சரி, நமக்கு ரெண்டுக்கோட டிஸ்டன்ஸ் என்னது? ஒன்று தான். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 30 கிலோமீட்டர்ஸ் போய் ஸ்பீடில் போகிறாரு. அடுத்தது எவ்வளோ போகிறாரு? 45ல் போகிறாரு. சரியா? ஸோ இங்கே வந்து இதோட டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 30 minus 45 12 divided by 60. சரியா? இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன ஆகும்? 30 45க்கு 90 எடுத்தோம் அப்படின்னா 3d minus 2d equal to 12 divided by 60. அப்போ d divided by 90 is equal to 12 16 இருக்கும். அப்போ அது எப்படி வரும்னா d into 60 is equal to 12 into 90. அப்போ d இங்கே வச்சிட்டோன்னா 12 into 90 divided by 60. 0 0 cancel, 2 times 18 times. So d யோட வேல்யூ என்னது? 18. So 18 km/h. ஸோ வீட்டுக்கும் அந்த அதுக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து 18. நான் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த சம்மை வந்து நம்ம முன்னாடி ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதில் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, Mansi covers the distance of speed of 24 km/h in 16 minutes. If he wants to convert the same distance in 8 minutes, what is the speed of hour? ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கொடுத்துட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு இன்னொரு இது வந்து டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஸ்பீடில் போனால் அந்த இதை வந்து டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, சிம்பிள். டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன?
ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்பீட் கொடுத்துருங்க S1 இன்ட்டு T1 வச்சுக்கோம். இது ஈக்குவல் டு எதுக்கு S2 இன்ட்டு T2. ஏன் அப்படின்னா ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸ் ஒன்று தான் அப்படின்ற அசம்ஷனில். ஓகே, ஃபஸ்ட்டு S1 என்னது 24, 6 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மினிட்ஸை ஹவராக மாற்றணும் என்ன பண்ணணும், கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்தனால ஹவராக மாற்றுறோம். ஸோ ஈக்குவல் டு S2 நமக்கு என்னென்னு தெரியாது, ஆனால் 8 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 8/16 மாற்றிக்கிறோம். ஓகே, ஸோ இதை நம்ம இப்படி அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 24 into 60, சாரி 6 divided by 60 into இது அப்படி ரிவர்ஸ் ஆயிரும். அப்போ 60 divided by 8. ஸோ S2 is equal to இப்படி இருக்கும். ஸோ 60 கேன்சல் ஆயிரும். 488 3 8 are 24. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா 3 6 are 18. ஸோ 18 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? ஓகே, எ மேன் ரோஸ் அ போட் அட் ஸ்பீட் ஆஃப் 12 km per hour. ஓகே, இந்த சம்மில் ஒரு பேசிக்கான இந்த ஆற்றுல போட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க, அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்ற போது ஒரே ஒரு விஷயத்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே அப்ஸ்ட்ரீம் ரோட்டில் கார் போகுது அப்படின்னா அந்த ரோடு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. பட் அவர் ஆற்றுல படகு போகிற ஸ்பீடும் ஆற்றுல தண்ணி ஓடுற ஸ்பீடும் இருந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்பயுமே என்ன பண்ணிக்கணும், அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா எதிர் திசையில் போகிறது, டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா அந்த ஆற்றோடையே போகிறது. சரியா? இப்போ அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா ஆறு வந்து இப்போது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகுதுன்னு வச்சிங்களேன், அதிலே போனால் அது டவுன் ஸ்ட்ரீம். இப்போ நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் ஆற்று போகிற சைடோட ஆப்போசிட் சைடில் போனீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, அப்ஸ்ட்ரீம். ஸோ கொடுத்துருக்க ஸ்பீடை விட அந்த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம், அந்த ஆற்றோட போக்கு கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், டவுன் ஸ்ட்ரீமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும், அப்ஸ்ட்ரீமாக இருந்தால் லெஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ்குவல் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். சரியா? இந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்குறாங்க, அப்ஸ்ட்ரீம்லேயும் 12 கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுக்கல. சரி, இப்போ இங்கே கவனிங்க, எ ஸ்பீட் ஆஃப் த மெயின் ஸ்டில் வாட்டர் இஸ் 12 km per hour. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் எங்கே கொடுத்துருக்குறாங்க, இங்கே கொடுத்துருக்குறாங்க 3 கிலோமீட்டர் அப்படின்னு. சரி, அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் எப்படி இருக்கும், போட்டு 12 + 3 கிலோமீட்டரில் போகும். அதே வந்து அப் ஸ்ட்ரீமில் என்ன ஆகும், 12 - 3. அப்போ இங்கே 9, இங்கே 15. சரியா? இந்த இது மட்டும் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கணக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடு இதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு டி 2 டி இருக்கு இல்லையா, 2 டி ஆட் பண்ணோம் டோட்டல் டிஸ்டன்ஸு. அப்போ டோட்டல் டைம்ன்றது டி டிவைட் பை 15. நம்ம அங்கே 15 கண்டுபிடிச்சோம்ல, அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமுக்கு 9. ஸோ இது தான். ஸோ அப்போ என்ன ஆகும், மேலே 2D டிவைடட் பை 9D கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் இங்கே அடிஷனில் இருக்கனால. ஸோ 9D + 15D டிவைடட் பை 15 × 9 எப்படிமா ஆகுமா? சரி, அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வரும், 2D × 15 9 டிவைடட் பை 24D. இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு 45 டிவைடட் பை 4. அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 11 1/4 km per hour. சரியா? என் 2 trains are respective length. முக்கியமான சம். நிறைய பேர் கொஸ்டினை பார்த்துட்டு ஒரு மாதிரி குழம்பிடுவீங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. இந்த மாதிரி 2 ஸ்பீடில் போகிற ட்ரெயின் 2 லென்த்து அப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ரிலேட்டிவ் ஸ்பீட் அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிங்கன்னா சம்மு முடிஞ்சுது. கொஸ்டினில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா டோட்டல் டைம் டேக்கன், மொத்தம் இது கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ரிலேட்டிவ் ஸ்பீட்னா 2 ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ட்ரெயின் இந்த ஸ்பீடில் போச்சு, இன்னொரு ட்ரெயின் இந்த ஸ்பீடில் போச்சுன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே 48 52, அப்போ எவ்வளோ 100. சரி, வச்சுக்கோங்க. அடுத்து ரெஸ்பெக்ட் ஆஃப் லென்த்து கொடுத்துருப்பாங்க, 2 லென்த்து 160, இங்கே 200 அப்படின்ற போது எவ்வளோ 360. இவ்வளோ கண்டுபிடிச்சா போதும், இந்த சம் முடிஞ்சுது, அவ்வளோதான். ஃபார்முலா என்ன, ஸ்பீடுக்கு டைம் டிவைடட் பை டிஸ்டன்ஸ், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறாங்க, டோட்டல் டைம் கேட்டிருக்கிறாங்க. சரி, பட் நமக்கு டைம் தெரியாது. இல்லாட்டி டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு கூட போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ நான் என்னென்ன வச்சுக்கிறேன், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு வைக்கிறேன். ஸோ ஸ்பீடு எனக்கு மொத்தம் எவ்வளோ, ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 100 km, டிஸ்டன்ஸ் எவ்வளோ 360, டைம் எனக்கு தெரியாது. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு
360 divided by 100, 0 0 cancel, 10 times 3.6 times. அப்போ 3.6 செகண்ட்ஸில் என்னாகும், ட்ரெயின் வந்து கிராஸ் ஆயிரும் ஈச் அதர் ஒன்னோட ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த சம் பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படி குழப்புற மாதிரி இருக்கும். ஒரே விஷயம், இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, அடுத்து இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விரும்புகிறது உங்கள் பினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.